நீ 8 மணி பூசைக்கு 8:45 வந்து எட்டி எட்டி பார்க்க கூடாது. வெளியில நின்னு நம்ம சாமியார் தான் இருக்காரா பாருங்க. இந்த லேட்டா வரவங்க எல்லாம் பண்ற கோஷ்டி கொஞ்சம் உங்க மனசை குத்துச்சுன்னா நீங்க மாத்திக்கணும்னு அர்த்தம். என்ன உங்க மனச லைட்டா குத்தும் நான் பேசுறது. என்ன சாமியார் நம்மளையே பார்த்துட்டு பேசுற மாதிரியே இருக்குது, நம்மளைத்தான் பேசுறாரோ. நீங்க யாரையும் கை காட்டி சொல்லிவிடாதீங்க, உன்னைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. யாரையும் நீ திருப்பிட வேண்டாம். நம்மள நம்ம சோதிச்சு பாக்குறோம். ஒரு அம்மா வந்து பாவசகித்தனம் செய்து 12 பாவத்தை பட்டு 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 பட்டுன்னு சொன்னிச்சு. நானே அப்படியே புலகாங்கி அடைஞ்சு கண்ணை மூடிக்கிட்டு அப்படி உட்கார்ந்து இருந்தேன் பாருங்க. 13வது ஒரு காரியம் சொன்னிச்சு. என் கல்லை தூக்கி தலையில போட்டுச்சு. என் கலை இதெல்லாம் என் வீட்டுக்காரர் செஞ்ச பாவம் சாமி, அவரை மன்னிச்சு விட்டுருங்க. அவர் பால் காக்க போயிருக்காரு, அவரால் வர முடியல. அப்பதான் கண்ணை திறந்து பார்த்தேன், இந்த பரதேவதை யாரு அப்படின்னு. நான் சொன்னேன், இன்னும் அந்த சிஸ்டம் எல்லாம் வரலமா, அது வரும்போது நாங்க சொல்லுவோம். வீட்டுக்காருக்காக பொண்டாட்டி, பொண்டாட்டிக்காக வீட்டுக்காரு பாசக்கிற பண்ணலாம். அப்போ நேரம் வரும்போது வாட்ஸ்அப்ல கூட நீ அனுப்பலாமா அப்படின்னு. வாட்ஸ்அப்ல கூட அனுப்புற நாள் வந்துடும், வேற வழி இல்ல. சாமி இந்த பாவத்தை ஒரு வாரமா அனுப்பிச்சிட்டேன் சாமி, நீ மன்னிப்பு கொடுக்காம இருக்கிற, மனுஷ கஷ்டமா அடையாம நெட்வொர்க் ப்ராப்ளமா போமா அப்படின்னு.